யூனியன் பட்ஜெட் 2025. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமை வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 2.5 அல்லது 3 lakhs இருந்தது, இப்போ வந்து 4 lakhs வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் ஸ்லாப் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அதாவது ரிபேட்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட் மூலமா உங்களுக்கு 60,000 வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிபேட் அப்படிங்கிறது முன்னாடி 75,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 12 lakhsலேருந்து ப்ளஸ் ஒரு 75,000 வரைக்கும் எனக்கு டேக்ஸ் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அப்டேட்டட் ரிட்டர்ன்லேயே ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் விட்டாலோ இல்லை முக்கியமான டீட்டெயில்ஸை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலோ லாஸ்ட் 2 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் உங்களால் ஃபைல் பண்ணிக்க முடியும். அந்த 2 வருஷத்தை அப்படிங்கிறத இப்போ 4 வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3rd இயரில் உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதில் 60% அடிஷனல் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல்ஸ் ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான அப்டேட்ஸ்.